ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது நாம் இந்த ஒரு பொருளை நாம் குளிக்கின்ற தண்ணீருடன் சேர்த்து குளித்து வருவதனால் நமக்கு எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான நோயாக, அதாவது தீராத நோய் என்று கூறக்கூடிய அனைத்து விதமான நோய்க்குமே இது ஒரு தீர்வாக அமையும் என்பது போல காஞ்சியில் உள்ள மகா பெரியவா அவர்கள் அவரை சந்திக்க வந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். மகா பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் அவரது காஞ்சி மடத்திற்கு சென்றிருக்கிறார். அப்படி காஞ்சி மடத்திற்கு சென்று, அதாவது பெரியவா பகவானே, எனக்கு இதனை போன்று தீராத நோயானது இருக்கிறது, யான் எவ்வளவு மருத்துவமனைக்கு சென்றும் பார்த்து விட்டேன், இதனால் குணமாகாது என்று டாக்டரை என்னை கைவிட்டார்கள். அதாவது தீராத புண்ணு, தீராத காயங்கள் என எதுவாக இருந்தாலுமே பரவாயில்லையாங்க. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு உடலிற்குள் இருக்கக்கூடிய எல்லாவித நோய்களுக்குமே, அது மட்டுமல்லாமல் நமது உடம்பில் ஏதாவது ஒரு ஸ்மெல் எடுத்துக்கொண்டே இருக்கும் அல்லவா, அதற்கும் நீங்கள் அதாவது தண்ணீருடன் இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து குளித்து வர வேண்டுமாங்க. இப்படி நீங்கள் சேர்த்து வைத்து குளித்து வருவதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் கட்டாயமாக நடைபெறுமாங்க. எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு இதனை போன்று ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். இது காஞ்சி மகானாகிய மகா பெரியவா அவர்கள் அருளிய ஒரு வழிபாடாகுங்க. அதாவது அனைவருக்குமே ஒன்று தோணத்தான் செய்யும். உங்களது நண்பராக இருந்துக்கலாம் அல்லது உறவினர்களாக இருக்கலாம். அவர் உங்களுக்கு அருகில் வந்தாலே அந்த வியர்வை நாத்தமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கெட்ட நாத்தமோ, அவர்கள் ஒழுங்காக குளித்திருந்தாலும் பரவாயில்லை, அவர்களிடமிருந்து இதனை போன்ற நாத்தங்களும், அது மட்டுமல்லாமல் வேறு ஏதாவது நோய்கள் சிலருக்கு இருக்கும். உடம்பிற்குள்ளேயோ உடம்பிற்கு வெளியவோ ஏதாவது ஒன்று இருக்கத்தான் செய்யும். அது தீர்வதற்கும் நாம் இந்த ஒரு செயலை குளிக்கின்ற நீருடன் சேர்த்து செய்ய வேண்டுமாங்க. காஞ்சி மகானாகிய பெரியவா அவர்கள் அந்த பக்தனிடம், அதாவது பக்தரே, நீ குளிக்கின்ற நீரில் வெறும் தண்ணீரை மட்டும்தான் நீ குளித்து வருவாய். இந்த தண்ணீரினால் உனக்கு எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. வெறும் தண்ணீர், அதாவது இந்த வெறும் தண்ணீரை கொண்டு நீ எவ்வளவு நேரம் குளித்து வந்தாலும் சரி, உனக்கு அதனால் மிகப்பெரிய பலனானது கிடைக்கவே கிடைக்காது. நீ தண்ணீருடன் குளிக்கின்ற தண்ணீருடன் இந்த சில பொருட்களை நீ சேர்த்து விட்டு அதற்கப்புறமாக நீ குளித்து பார். இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உனது வாழ்க்கையில கட்டாயமாக நிறைவேறும். நீயே இதனை சிலருக்கு கூறுவார் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார். அதாவது நாம் தண்ணீருடன் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன என்று பார்த்தோம் என்றால், முதலாவதாக கல்லுப்பு தாங்க. இந்த கல்லுப்பை நாம் சேர்த்து அதனுடன் குளித்து வருவதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் கட்டாயம் நடைபெறுமாம். நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் இதனால் தீருமாங்க. கல்லுப்பு நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய அதிகப்படியான சக்தியிலானது இருக்கிறதாம். இந்த கல்லுப்பு அதனுடன் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். அதாவது குளிக்கின்ற தண்ணீருடன் சேர்த்து அதற்கப்புறமாக அதனுடன் விபூதி சிலவற்றை, அதாவது சிறிய அளவு விபூதியும் அதனுடன் நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு சிவபெருமானுக்குரிய இந்த ஒரு விபூதியை நீங்கள் அந்த தண்ணீருடன் கலந்து அதற்கப்புறமாக கல்லூப்பில் நிறைய தெய்வங்களானது இருக்கத்தான் செய்கிறது. அம்மன் ஆகட்டும், அனைத்து விதமான தெய்வங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் தண்ணீருடன் சேர்த்து குளித்து வருவதனால் உங்களது உடம்பில் இருக்கின்ற துஷ்ட சக்தியிலும், அது மட்டுமல்லாமல் நோய் நொடியிலும் கிருமிகளும் என அனைத்துமே சென்று விடுவதற்கும், அதாவது ஏதாவது நாத்தங்களோ வேறு ஏதாவது பேடு ஸ்மெல் ஏதாவது இருந்தாலும் பரவாயில்லை, அது அனைத்துமே போவதற்கும் இது ஒரு வழிகாட்டியாக இருக்குமாங்க. எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். இதிலிருந்து அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களானது அவர்களது வாழ்க்கையிலானது நடைபெற, அதாவது மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். இதனை நீங்கள் ஒரு தடவை மட்டும் செய்துவிட்டு ஒன்றுமே மாறவில்லை என்று கூறினீர்கள் என்றால் இதனால் ஒரு பலனுமே கிடையாது. நீங்கள் இது தொடர்ச்சியாக 7 நாட்களோ அல்லது 11 நாட்கள் வரை குறைந்தபட்சம் நீங்கள் செய்து வாருங்கள். அதற்கப்புறமாக இதனுடைய மாற்றங்களை நீங்களே அறிவீர்கள். இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் கட்டாயமாக நிறைவேறும். உங்களுக்கு இதை போன்று மகா பெரியவா அருளிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் பதில் அளிக்கிறேன். நன்றி. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது நாம் இந்த ஒரு பொருளை நாம் குளிக்கின்ற தண்ணீருடன் சேர்த்து குளித்து வருவதனால் நமக்கு எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான நோயாக, அதாவது தீராத நோய் என்று கூறக்கூடிய அனைத்து விதமான நோய்க்குமே இது ஒரு தீர்வாக அமையும் என்பது போல காஞ்சியில் உள்ள மகா பெரியவா அவர்கள் அவரை சந்திக்க வந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். மகா பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் அவரது காஞ்சி மடத்திற்கு சென்றிருக்கிறார். அப்படி காஞ்சி மடத்திற்கு சென்று, அதாவது பெரியவா பகவானே,
எனக்கு இதனை போன்று தீராத நோயானது இருக்கிறது. யான் எவ்வளவோ மருத்துவமனைக்கு சென்றும் பார்த்து விட்டேன், இதனால் குணமாகாது என்று டாக்டரை என்னை கைவிட்டார்கள். அதாவது தீராத புண்ணு, தீராத காயங்கள் என எதுவாக இருந்தாலுமே பரவாயில்லையாங்க. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு உடலிற்குள் இருக்கக்கூடிய எல்லா வித நோய்களுக்குமே, அது மட்டுமல்லாமல் நமது உடம்பில் ஏதாவது ஒரு ஸ்மெல் எடுத்துக்கொண்டே இருக்கும் அல்லவா, அதற்கும் நீங்கள் அதாவது தண்ணீருடன் இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து குளித்து வர வேண்டுமாங்க. இப்படி நீங்கள் சேர்த்து வைத்து குளித்து வருவதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் கட்டாயமாக நடைபெறுமாங்க. எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு இதனை போன்று ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். இது காஞ்சி மகானாகிய மகா பெரியவா அவர்கள் அருளிய ஒரு வழிபாடாகுங்க. அதாவது அனைவருக்குமே ஒன்று தோணத்தான் செய்யும். உங்களது நண்பராக இருந்துக்கலாம் அல்லது உறவினர்களாக இருக்கலாம். அவர் உங்களுக்கு அருகில் வந்தாலே அந்த வியர்வை நாத்தமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கெட்ட நாத்தமோ, அவர்கள் ஒழுங்காக குளித்திருந்தாலும் பரவாயில்லை, அவர்களிடமிருந்து இதனை போன்ற நாத்தங்களும், அது மட்டுமல்லாமல் வேறு ஏதாவது நோய்கள் சிலருக்கு இருக்கும். உடம்பிற்குள்ளேயோ உடம்பிற்கு வெளியவோ ஏதாவது ஒன்று இருக்கத்தான் செய்யும். அது தீர்வதற்கும் நாம் இந்த ஒரு செயலை குளிக்கின்ற நீருடன் சேர்த்து செய்ய வேண்டுமாங்க. காஞ்சி மகானாகிய பெரியவா அவர்கள் அந்த பக்தனிடம், அதாவது பக்தரே, நீ குளிக்கின்ற நீரில் வெறும் தண்ணீரை மட்டும்தான் நீ குளித்து வருவாய். இந்த தண்ணீரினால் உனக்கு எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. வெறும் தண்ணீர், அதாவது இந்த வெறும் தண்ணீரை கொண்டு நீ எவ்வளவு நேரம் குளித்து வந்தாலும் சரி, உனக்கு அதனால் மிகப்பெரிய பலனானது கிடைக்கவே கிடைக்காது. நீ தண்ணீருடன் குளிக்கின்ற தண்ணீருடன் இந்த சில பொருட்களை நீ சேர்த்து விட்டு அதற்கப்புறமாக நீ குளித்து பார். இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உனது வாழ்க்கையில கட்டாயமாக நிறைவேறும். நீயே இதனை சிலருக்கு கூறுவாய் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார். அதாவது நாம் தண்ணீருடன் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன என்று பார்த்தோம் என்றால், முதலாவதாக கல்லுப்பு தாங்க. இந்த கல்லுப்பை நாம் சேர்த்து அதனுடன் குளித்து வருவதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் கட்டாயம் நடைபெறுமாம். நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் இதனால் தீருமாங்க. கல்லுப்பு நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய அதிகப்படியான சக்தியிலானது இருக்கிறதாம். இந்த கல்லுப்பை அதனுடன் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். அதாவது குளிக்கின்ற தண்ணீருடன் சேர்த்து அதற்கப்புறமாக அதனுடன் விபூதி சிலவற்றை, அதாவது சிறிய அளவு விபூதியும் அதனுடன் நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு சிவபெருமானுக்குரிய இந்த ஒரு விபூதியை நீங்கள் அந்த தண்ணீருடன் கலந்து அதற்கப்புறமாக கல்லூப்பில் நிறைய தெய்வங்களானது இருக்கத்தான் செய்கிறது. அம்மன் ஆகட்டும், அனைத்து விதமான தெய்வங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் தண்ணீருடன் சேர்த்து குளித்து வருவதனால் உங்களது உடம்பில் இருக்கின்ற துஷ்ட சக்தியிலும், அது மட்டுமல்லாமல் நோய் நொடிகளும் கிருமிகளும் என அனைத்துமே சென்று